சிக்கன் சமோசா எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். இப்போ நான் மைதா 1/2 கிலோ மைதா எடுத்துருக்கேன். அதில் நம்ம பாதி போட்டுக்கலாம். இப்போ இது பிசைஞ்சு வச்சுக்கலாம். கொஞ்சமாக உப்பு, 1 ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றி இப்போ இது நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். பாருங்க guys, நம்ம மாவு பிசைஞ்சிட்டோம். இப்போ 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். நம்ம guys, மாவு ஊறிச்சு, நல்லா 2 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், நான் காயெல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கேன். சிக்கன் வேக வச்சு உதுத்து வச்சுருக்கேன். 2 கலராக கேப்சிகம் வீட்டில் இருந்தது, அது நான் வெட்டி வச்சுக்கினேன். கொஞ்சோண்டு கோஸ் இருந்தது, வெங்காயம் வச்சு இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிச்சு. இப்போ கொஞ்சமாக நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதை கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு எல்லா காய்கறியும் அதில் போட்டுருங்க. பாருங்க, நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம கேப்சிகம் எல்லாம் வச்சுருக்க காய் சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்துட்டு இப்போ நல்லா கிளறுங்க. பாருங்க, நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மிளகுத்தூள், மசாலா போட்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க சிக்கன் அதில் போட்டுருங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்க guys, முடிஞ்சிச்சு. இதை ஆஃப் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ சமோசாவுக்கு ரெடி பண்ணி பாருங்க guys, மெலிசாக திரட்டிட்டேன். இப்போ என்ன பண்ணோன்னா, ஒரு ரொட்டி சுடுற இதில் நம்ம லேசாக சூடு பண்ணி பாருங்கள். கொஞ்சம் இதுவானால் போதும், நம்ம ரொம்ப சூடு பண்ண தேவையில்ல. பாருங்க guys, எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இப்படி மடிக்கணும். இது உள்ளே வச்சுட்டு இப்படி மடிச்சுக்கணும். பாருங்க guys, இப்படி வச்சுக்கணும். இதுக்குள்ளே ஸ்டஃபிங்கை போட்டு பாருங்கள், ஸ்டஃபிங்கை போட்டாச்சு. இப்போ இதை அப்படியே கொஞ்சம் மாவு இது பண்ணி இப்படி மடித்து விட்ருங்க. அதுதான் ஈஸியாக சமோசா ரெடி. இது பாருங்கள், அவ்வளோதான். பாருங்க guys, ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்க guys, ரெடி ஆயிடுச்சு. இதுதான் ஈஸியான சமோசா. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.